இந்த உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே ஒவ்வொரு விதமா தாங்க இருக்காங்க. யாரு எப்படி அப்படிங்கிறத யூகிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி வாழ்க்கை முடிஞ்சே போயிடும். வேஷம் போடக்கூடிய இந்த உலகத்துல இந்த நம்பிக்கை துரோகிகளிடமிருந்து எப்படி நாம தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தாங்க நாம இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைஸ் 2021 லிவ் டு த வே. நாம கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்மளை வச்சு செஞ்சிருக்காங்க, நம்மளை வச்சு செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கைக்கு உரிய நபரா தான் நம்ம கிட்ட பழகிக்கிட்டே இருப்பாங்க. பட் அட் லாஸ்ட் தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட துரோகி அப்படின்னுட்டுன்னு. எதிரியை கூட மன்னிச்சிடலாம், பட் துரோகிய மன்னிக்கணுமா அப்படின்னுட்டு கேட்டா கண்டிப்பா கிடையாது. துரோகி அப்படிங்கிறவங்க கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க. எதிரிய கூட நாம சீக்கிரம் அனலைஸ் பண்ணிக்கலாம், இவன் என்னோட எதிரி தானே, இவன் அதை பண்ணுவான் அப்படின்னுட்டுன்னு. பட் கூட இருக்கக்கூடிய நபர் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே இதை ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் அவங்க தான் ஒரு பேரிடியாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அவங்களுடைய சுய உணர்வுக்காக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இதை யூகிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அட் லாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியும், எப்படி நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அடிபட்டு துவண்டு போய் கீழே உட்கார்ந்துருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாம அப்படியே இருக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படிடா எந்திரிக்கிறது அப்படின்னுட்டு கூட இருக்கலாம். இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உறவுகளை நான் சந்திக்கவே கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை அவங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையே மறந்து அதையும் இழந்து பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவங்களை சிலருக்கு பிடிச்சிருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லது இவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்கள எல்லாமே உதறி தள்ளிக்கிட்டு இவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ பட் அவங்க கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை துரோகியாக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்காக எல்லாமே பண்ணி தன்னிடம் பிடிச்ச விஷயங்களை எல்லாம் மறந்து தங்கிட்ட இருக்கிறதையும் இழந்து அட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்களை கூட இழந்துருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களை பிடிக்கணும்ல, அதனால மட்டும்தான். பட் இவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையே மறந்து தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது அட் லாஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே முடங்கி போய் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க, தங்களுடைய தேவைக்காக மட்டுமே ஒருத்தங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கலட்டி விடக்கூடிய நிறைய உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உலா வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நமக்கு நம்பிக்கை துரோகியா இருக்கவங்களை எக்காலத்தை கொண்டுமே, அதாவது எக்காரணத்தை கொண்டும் இனிமே அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பி ஏமாந்துறாருங்க. நீங்க ஒரு வாட்டி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா மறுவாட்டி கண்டிப்பா ஏமாறாம இருக்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ எப்போதுமே ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஏமாளிகள் இருக்கிறது வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதையோ பண்ணி அவங்க ஏமாற்றிக்கிட்டு ஒரு கட்டத்தில் போயிருப்பாங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் திரும்ப அவங்க உங்களை தேடி இன்னுமே உங்ககிட்ட அப்படியே நைஸா பழகும்போது ஒருவேளை மனசு திருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னுமே அவங்களுக்கு உதவி பண்ணி அதுல இருந்தும் ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வாட்டி அடிபட்டுட்டீங்களா, தயவு செய்து அந்த இடத்துல இருந்து அப்படியே விலகிருங்க. அந்த நபர்கிட்ட இருந்து எவ்வளவு தொலைவில் போக முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு போயிருங்க. இதுதாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பழகினாலுமே ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ போகிறேன், அவங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர், அவங்க எதுக்காக பழகுறாங்க, ஏன் பழகுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டுமே உங்களுடைய மைண்டுக்கு வரவே வேண்டாம். யாருடன் நீங்கள் பழகினாலும் ஒரு லிமிட்டை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.